திரு அர்ஜுனமூர்த்தி, இது ஒரு ரொம்ப டால் கிளைமாக இருக்கா? 2024க்கு பிறகு அதிமுக இருக்காது அல்லது மேற்கு மண்டலத்தில் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து என்ன அடிப்படையில் இந்த டால் கிளைம்ஸ் எல்லாம் முன்வைக்கிறாரு திரு அண்ணாமலை? முதல்ல உங்களோட 500 நிகழ்ச்சிகள் சொல்ல அதிகாரம் பண்ணதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நம்ம இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதி இருக்குது. இந்த 9 தொகுதியில் 4 தொகுதி நம்ம நேரடியாக திமுகவோட களம் பார்க்குறோம். நீலகிரி, பொள்ளாச்சி, கோவை, நாமக்கல். இதில் நேரடியாக நமக்கு வந்து உதயசூரியனுக்கும் தாமரைக்கும் உண்டான போட்டியாக இருக்குது. இதில் கோவையில் உங்களுக்கு நல்லா தெரியும், தெளிவாக இவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் கடந்து களத்தில் வந்து அதிகப்படியான முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணுன்னா, நீங்களே உங்கள் தலைப்பிலே மும்முனை போட்டியாக கொண்டாந்துட்டீங்க. அதாவது திமுக அதிமுகவை தாண்டி பாஜகவுக்கும் நல்ல வளர்ச்சியும் வலிமையும் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவுபட கொண்டு வந்துட்டீங்க. சொல்ல அதிகாரத்தோட இன்னைக்கு அமைந்த இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கூட்டணிகள்ங்கிற அடிப்படையில் இந்த 4 முனை போட்டி நான் என்னுடைய முன்னுரையிலேயே அதில் வந்து நாம் தமிழரோடு. எஸ், சரிங்க. இப்போது இதில் என்ன நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்ச்சி என்னென்னா, இந்த களம் இந்த 2024 தேர்தல் களத்தில் பாஜகவை அதிகப்படியாக முன்னிறுத்தி தான் மக்களோட இந்த எலெக்ஷனே எப்படி இருக்குது, ஒரு எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த எலெக்ஷன் ஃபீவரே பாஜகவோட செயல்திறத்தில் தான் இந்த எலெக்ஷனே ரொம்ப ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு ஆர்வத்தோடையும் மக்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் களத்துக்கு போய் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கோவையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேர்தல் களத்தில் இருக்கேன். இந்த கோவையில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, எங்கே சென்றாலும், அதாவது நாங்கள் இது நாள் வரைக்கும் என்ன நினச்சோம், முதல் வாக்காளர்களோட ஆர்வம் தான் பாஜகவுக்கிட்ட இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி பெண்கள் வந்து அபரீதமான ஆர்வத்தை காமிக்கிறாங்க. அந்த பெண்களோட அவங்க சொன்னாங்க, தமிழ்மணி சொன்னாங்க, இது மாதிரி பெண்கள் வருவாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்களா, இந்த வெயிலில் போய் ஓட்டு போடுவாங்களான்னு சொன்னார். அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே இருக்க ஆர்வம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த தெலுங்கு சம்மந்தப்பட்ட இன மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக அண்ணாமலை வந்து சந்திக்கிறதும், பெண்கள் வீட்டில் இருக்க பெண்களே வந்து ஆர்வமாக வெளியே வந்து அவரை சந்திக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியத்தை கூட கொடுத்துருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எங்கள் மாநில தலைவர் எந்த இடத்துல பரப்புரைக்கு போனாலும் மக்களோட பங்களிப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எங்கள் நிர்வாகிகளை காட்டிலும் அதிகமாக இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் மனசில் வந்து ஒரு மாற்றத்திற்கான சிந்தனை உருவாகிருச்சு. இந்த மாற்றத்திற்கான சிந்தனையோட ஒரு வழிகாட்டுதலாக தான் இந்த உணர்வுபூர்வமாக உணர்ச்சிகரமாக மக்கள் வந்து நேசித்து பாஜகவை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்து ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கெல்லாம் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு மிடில் இன்கம் குரூப் பீப்புளோட மனசு வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அரசியலை வந்து வெளிப்படைத்தன்மை அவங்க முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாருக்கும் அரசியல் கலந்தறிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்களே வந்து வெளிப்படைத்தன்மையோட பாஜகவை வந்து அனுசரித்து ஆதரவு தர்றதெல்லாம் இது எனக்கே ஒரு புதுசான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அதனால தான் எங்க நிர்வாகிகள தொடர்ச்சியா வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுடைய தலைவர்களுமே ரோட் ஷோ மூலமா இங்க எந்த மாற்றமும் வராதுன்றாங்க. முதலமைச்சரும் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவரும் சொல்றாரு, இந்த ரோட் ஷோலாம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தியதில்லை, இனிமேலும் ஏற்படுத்தாதுங்கிறாங்க. இல்லை, அது அவங்க வந்து அப்படித்தானே சொல்லணும். ஏன்னா அவங்க பலவீனமாக இருக்காங்க. பலவீனமாக இருக்கும்போது ஒரு பய உணர்வில் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வந்து சயின்டிஃபிக்காக போகிற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் வந்து இன்னைக்கு ரோட் ஷோ தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா இப்போ ரோட் ஷோவில் என்ன இருக்குன்னா, மக்கள் பாரத பிரதமரை அவங்களோட நெருக்கமாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது. இப்போ பொதுக்கூட்டத்தில் வந்து அவங்க ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ எல்லாம் ஒரு அமைப்பாக அமைச்சு ஒரு 20,000-30,000 பேர் எப்படியோ ஒரு பல விதமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு பரப்புரையை பல்லடத்துல கூட்டப்பட்ட கூட்டமா அப்படின்னு மக்கள் உணர்வுபூர்வமா எக்ஸ்பிரஷன். இல்ல நீங்க சொல்ற பொதுக்கூட்டங்கள் பற்றி திரு அண்ணாமலையும் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ரோட் ஷோ பத்தி பேசும்போது ரோட் ஷோக்கு உண்டான கருத்து அதுக்கு வர ஆனா பொதுக்கூட்டங்கள் எல்லாமே வந்து அழைத்து வரப்படக்கூடிய கூட்டம் அல்லது 500 பேரை வச்சு அடைக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னா அது எல்லா கட்சிகளுக்கும் தானே பொருந்தும் அப்படி, அல்லது தனியா அதை பார்க்க வேண்டியிருக்குமா?
நீங்க இப்போ வந்து மாற்றத்திற்கான சிந்தனை வந்ததுனால என்னாச்சுன்னா ஒரு உந்தல் வேணுங்க. ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு உள்ள நுழையும் போது எங்க போனாலும் அவருக்கு ஒரு பெரிய உந்தலும் சிறப்பு இருந்தது. மக்கள் சாரசாரையா வந்து அவரை பார்க்க ஆர்வப்பட்டதை தாண்டி அவரை ஆதரிக்கணும். ரெண்டு இருக்குங்க அரசியல்ல. ஆர்வம் சந்திப்பதற்கான ஒரு ஆர்வம் ஒரு செலிபிரிட்டி மேல எல்லா மக்களுக்குமே இருக்கும். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து செலிபிரிட்டி கிடையாது ஆக்சுவலா. ஆனா அவரை சந்திக்கணுங்கிற ஆர்வம் தான் வந்து பாஜக மேலையும் எங்க மோடி மேல இருக்கிறத ஏதோ ஒரு இடத்துல காமிக்கணுமே. அவங்க காமிக்க ஆசைப்படுறாங்க. மோடி மேல இருக்க பெருமையும் மோடி செஞ்ச சாதனை மேல இருக்கிற சந்தோஷத்தையும் அவங்க வெளிப்படுத்துவதற்கு ஒரு இடம் தேவையா இருக்கு. அந்த இடமாவே அண்ணாமலை அந்த இடத்துல சிறப்பாக செயல்படுறதுனால தான் எங்களோட மக்கள் வசீகரங்கிறது இன்னைக்கு இந்த தேர்தல் களம் 2024 பாஜகவை நோக்கி தான் இருக்கே ஒழிய மற்ற ரெண்டு கட்சிக்குமே அது இல்லைங்கிறத வெளிப்பட தன்மையா இருக்கு எல்லா இடத்துலையும். ரெண்டாவது, ரெண்டு கட்சியுமே ஊழல் நிறைந்த கட்சியா இருக்கும் போது மக்களுக்கு போதும்னு போர் அடிச்சிருச்சு. அவங்கள போர் அடிச்சிருச்சு, அவங்க பேச்சு போர் அடிச்சிருச்சு, அவங்க சிஸ்டமேட்டிக்கா ஒரே பேட்டர்ன்ல அவங்களோட பரப்புரை போர் அடிச்சிருச்சு. ஒரு வித்தியாசமே இல்லாத ஒரு பரப்புரை. என்ன பிரச்சனையை அணுகவே முடியல, யாரும் பிரச்சனையை வச்சு பேசுறது இல்ல. இவர் நான் சாதனைகளா சொல்லிக்கிட்டு போறாரு ஒழிய அந்த சாதனைக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன இருக்கு? இந்த பிரச்சனை 2016 முதல்வர் ஸ்டாலின் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணியினுடைய பெரும்பான்மையான முழக்கங்கள் இதுதான் மையப்படுத்தப்பட்டிருந்தது. அது வாக்குகளா மாறுச்சா அப்படிங்கிறது உங்க கணக்கு விட்டுறேன். அது ஒட்டுமொத்தமாகவே 1.5% அப்படிங்கிற அளவுல வாக்கு சதவீதமாக வந்து அந்த காலகட்டம் வேற. அந்த காலகட்டம் சார் அந்த காலகட்டம் வேற சார். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 40% 50% வந்து 18 35 வயசு பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த திராவிட எப்பவுமே அந்த சதவீதம் இருக்கும் சார். அவங்க மனசுல ஒரு பிரதிபலிப்பே இல்ல. புதிய வாக்காளர்கள் எல்லா தேர்தல்கள்லயும் வர்றாங்க சார். மாற்று கருத்து அந்த வாக்கு சார் இல்ல. அதுல என்ன நான் சொல்ல விருப்பப்படுறேன்னா, இப்போ வந்து ஒரு மாற்றத்திற்கு உரிய ஒரு டைனமிக் லீடர்ஷிப்பை எதிர்பார்க்கும் போது மோடியோட சாதனைகளை பார்த்த பிறகு மோடியோட சாதனைகளை எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு மெசஞ்சர் அவர் எந்த அளவுக்கு இருக்காருங்கிறத பார்க்கும்போது ரெண்டு காம்பினேஷன் ஃபேக்டர் நடந்துருச்சு இப்ப தமிழ்நாட்டில். அதுதான் இந்த தமிழ்நாடோட பாஜகவோட களத்தோட மிகப்பெரிய வெற்றி களமா மாறினது. காரணமே என்னன்னா, யாருமே ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருந்தா அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரும் நல்லா இருக்கணும். எங்களோட பிஜேபியில் எங்க மோடிஜி செஞ்சதெல்லாம் பெஸ்ட் ப்ராடக்டா இருந்ததுன்னா அது ஒரு பிராண்ட் அம்பாசிடரா வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதுவும் கரெக்டா அதுல பொருந்திருச்சு. அந்த பொருந்ததனோட லாபம் தான் இன்னைக்கு தமிழ் மக்களோட விசுவாசம் வந்து பாஜக சைடு அதிகப்படியா வந்துருச்சுங்கிறது தான் என்னோட கருத்து. மேற்கு மண்டலத்தில் நீங்க வலுவடையாததெல்லாம் மக்கள் முடிவு செய்ய போறாங்க. ஆனா அங்க திரு ராஜ்குமார் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், திமுகவோட வேட்பாளர். இங்க வந்து ஜிஎஸ்டி தாங்க பெரிய பிரச்சனை. இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான பிரச்சனைகள். இங்க மான்செஸ்டர்னு சொல்லப்பட்ட கோவை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இதெல்லாம் தான் பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்கன்றாரு. பேசலாம்.